கடந்த ஆண்டு ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரா என்ற நடைப்பயணத்தை செப்டம்பர் 7, 2022 அன்று ஆரம்பித்தார். இந்த யாத்ரா அவருக்கு ரொம்ப கை கொடுத்து ரொம்ப இந்த யாத்திரையில் நிறைய மக்கள் அவரோடு சேர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டாங்க. இந்த நடைப்பயணம் அவருக்கு ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த நடைப்பயணத்தை கன்னியாகுமரியில் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நடைப்பயணம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருவனந்தபுரம், கொச்சின் வழியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகரில் முடிஞ்சது. கிட்டத்தட்ட இந்த நடைப்பயணம் 4080 கிலோமீட்டர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 டேஸ் நடந்தது இந்த யாத்ரா. இந்த யாத்ராவில் ராகுல் காந்தி அவர்கள் நிறைய பேரை மீட் பண்ணாரு. அவர் கூட சேர்ந்து இந்த நடைப்பயணத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், சாதாரண மக்கள் அனைவரும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். இது கிட்டத்தட்ட 150 நாள் நடந்தது. இந்த யாத்திராக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கு அவரோட இமேஜ் அதிகமாச்சு. அவர் வேர்ல்டு லெவலில் அதிக ஃபேமஸ் ஆனார். மக்கள் லெவலையும் நிறைய ஃபேமஸ் ஆனார். இந்த நடைப்பயணத்துக்கு அப்புறம் கர்நாடகாவில் அறுதி பெரும்பான்மை பெற்று காங்கிரஸ் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நடைப்பயணத்துக்கு பிறகு அவர் நிறைய மக்களை மீட் பண்ணார். அதாவது ரொம்ப ஏழ்மை நிலைமை இருக்கிற மக்கள், கூலி தொழிலாளர்கள் அனைத்தையும் மீட் பண்ணார். மெக்கானிக்ஸ், மூட்டை தூக்குறவங்க, காய்கறி விற்கிறவங்க, லாரி டிரைவர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணி அவங்களோட குறைகளை கேட்டறிந்து அவங்களோட வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு மக்களோட மக்களாக கலந்து மக்களுக்கு தேவையான நன்மைகளை செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 5 மாநில எலெக்ஷன் தெலுங்கானாவில் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. மற்ற 4 மாநிலங்களுக்கு காங்கிரஸ் தோத்துது. இது சற்று பின்னடைவாக காங்கிரஸ்க்கு பார்க்கப்பட்டாலும் தெலுங்கானாவில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பெற்றது காங்கிரஸ். ஸோ அதற்கப்புறம் காங்கிரஸ் தொண்டர்களும் இந்திய கூட்டணி மெம்பர்ஸும் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாரத் ஜோடோ யாத்ரா பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் போச்சு, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை. அடுத்த யாத்ரா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் அந்த மாதிரி நடைப்பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இதுக்கப்புறம் இன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தன்னதோட அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி அவர்கள் நெக்ஸ்ட் பாரத் நியாயா யாத்ரா அப்படிங்கிற நடைப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாரத் நியாய யாத்திரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்க போது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2024 ஜனவரி 14 தொடங்கி 20 மார்ச் 2024 முடிய போகுது. இது கிட்டத்தட்ட 6200 கிலோமீட்டர்ஸ் இந்த நடைப்பயணம் நடக்க போகுது. இந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள், 85 டிஸ்ட்ரிக்ட் கடந்து இந்த நடைப்பயணம் மேற்கொள்ள போகுது. இந்த நடைப்பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிப்பூரில் ஆரம்பித்து மணிப்பூர், நாகாலாந்து, அஸ்ஸாம், மேகாலயா, மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மும்பை, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரை முடியுது. இந்த நடைப்பயணம் முடியுது. இந்த நடைப்பயணத்துக்கு அப்புறம் ராகுல் காந்திக்கு இன்னும் இமேஜ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைப்பயணம் அடுத்த நெக்ஸ்ட் இயர் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்களாலும் இந்திய கூட்டணி பிரமுகர்களாலும் நம்பப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த யாத்திராவுக்கு அப்புறம் ராகுல் காந்தியோட இமேஜ் எப்படி உயருமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.